நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் எடிஷன் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சிந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை சம்பந்தமாக நாம் பல காணொலிகளை போட்டிருக்கிறோம். இன்றைக்கு பள்ளிகள் இன்னும் சில தினங்களில் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வதற்காக மீண்டும் நினைவூட்டலுக்காகத்தான் இந்த காணொலி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் படித்து கொண்டிருக்கூடிய மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளியாக இருந்து அவர்களுடைய குழந்தை படித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் கல்வி உதவித்தொகையானது தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த கல்வி உதவித்தொகையை பெறுவதற்கு இசேவை மையத்திலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டிய என்றால் மாற்றுத்திறனாளியாக இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே போல் யூடிஐடி கார்டு, வங்கி புத்தகம், இதோடு சேர்த்து தற்போது படித்து கொண்டிருக்கூடிய பள்ளியுடைய சான்று, அதே போல் போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன படிச்சுட்ருக்கீங்க, எந்த ஸ்கூலில் என்ன கிளாஸில் படிச்சுட்ருக்கீங்க, எந்த காலேஜில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோ ஒட்டி போனஃபைட் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. அந்த சான்று அதோடு சேர்த்து கடந்த ஆண்டு நீங்கள் என்ன படித்தீங்க அப்படிங்கிற முழு பரீட்சையினுடைய மார்க் ஷீட். இப்போ 10th எழுதுறீங்க அப்படின்னா 9th மார்க் ஷீட் வேணும். அதே மாதிரி +2 எழுதுறீங்க அப்படின்னா 11th மார்க் ஷீட்டு, முழு பரீட்சையோட மார்க் ஷீட் வேணும். இது எல்லாம் இணைத்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுத்தாலும் சரி, அல்லது இசேவை மையத்தில் விண்ணப்பித்தாலும் சரி, உங்களுக்கு கல்வி உதவித்தொகையை வந்து குறைந்தபட்சம் 3லிருந்து நீங்கள் விண்ணப்பித்த தேதியிலிருந்து 3லிருந்து 6 மாதங்களுக்குள் உங்களது வங்கி கணக்கில் நேரடியாக ஏற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போ என்ன மாதிரியான உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு கல்வி உதவித்தொகையாகும். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு கல்வி உதவித்தொகையாகும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கூடிய, அதே போல் ஐடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்வி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் 8000 ரூபாய் வரையும், பட்டயம் மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 12000 ரூபாயும், முதுகலை பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிறவருக்கு 14000 ரூபாயும் இங்கே வழங்கப்படுகிறது. ஆக மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்தனை வகையான கல்வி உதவித்தொகை என்பது வழங்கப்படுகிறது. அதனால் தயவு செய்து படித்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இந்த கல்வி உதவித்தொகையை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்து நீங்கள் பயிற்சிக்குங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு. இதே பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியுடைய மகள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதாவது நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும், என் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த குழந்தை 10ஆம் வகுப்புக்கு மேலே படிச்சுட்டு இருக்கணும். 10க்கு மேலே என்ன பாடம் வேணாலும் படிச்சுட்டு இருக்கலாம். 10ஆம் வகுப்பு பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு கொடுக்கல. 10ஆம் வகுப்பு மாற்றுத்திறனாளியுடைய குழந்தை பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு 2000 ரூபாய் என்பது கொடுக்கப்படுகிறது. 11ஆம் வகுப்பு அதுக்கு மேலே படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் 2000 ரூபா தான் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தால் 3000 ரூபா கொடுக்குறாங்க. அதே போல் பட்டப்படிப்பு படித்து வரக்கூடிய மகன் அல்லது மகளுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களே விடுதியில் தங்கி படித்தாங்க அப்படின்னா 3500 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரருடைய மகள் அல்லது மகள் பட்ட மேற்படிப்பு பயின்று வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4000 ரூபா, அவங்களே விடுதியில் தங்கி படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6000 ரூபா என்பது கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியுடைய மகன் அல்லது மகள் பார்த்திங்கன்னா சட்டம், பொறியியல், மருத்துவம், கால்நடை அறிவியல் அல்லது அதற்கு இணையான தொடர்புடைய தொழிற்கல்வி படிப்புகள் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. விண்ணப்பதாரருடைய மகன் அல்லது மகள் விடுதியில் தங்கி படித்தாங்கன்னா, மேற்கண்ட படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்க படித்தாங்கன்னா அதுக்கு தனியாக 6000 ரூபா என்பது கொடுக்குறாங்க. அதே போல் விண்ணப்பதாரருடைய மகன் தொழிற்கல்வி பட்ட மேற்படிப்பு படிக்க 6000 ரூபா கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிய மகன் அல்லது மகள் விடுதியில் தங்கி படித்தா அதுக்கு தனியாக 8000 ரூபா என்பது கொடுக்கப்படுது. அதே போல் தொழிற்பயிற்சி நிலையம் அல்லது பாலிடெக்னிக் ஒவ்வொரு கல்வி ஆண்டும் 2000 ரூபா கொடுக்குறாங்க. அதே விடுதியில் தங்கி படித்தாங்கன்னா 2500 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியுடைய குழந்தைகள் படித்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா 2000 ரூபாயிலேருந்து 8000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் இங்கே தகவலாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இன்னும் சில தினங்களில் பள்ளிக்கூடம் திறக்க இருக்கிறது. பள்ளிக்கூடம் திறக்கிற போது கண்டிப்பாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் படித்து கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கல்வி உதவித்தொகைக்கும் மாற்றுத்திறனாளிய குழந்தைகள் கல்வி உதவித்தொகைக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிய குழந்தைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக விண்ணப்படிவு இருக்குது. அதுவும் இசேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்படிவத்தில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே போல் யூடிஐடி கார்டு, உங்கள் மாற்றுத்திறனாளியுடைய பேங்க் பாஸ்புக் புத்தகம்,
அதே போல் வந்து நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தை என்ன படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஸ்கூலுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து போன வருஷம் என்ன படித்தாங்களோ அதனுடைய முழு பரிச்சை மார்க் ஷீட்டு, இது எல்லாம் இணைச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மாற்றுத்திறனாளியுடைய வங்கி கணக்கு, மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு போகாது. மாற்றுத்திறனாளி படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வங்கி கணக்கு போகும். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நலவாரி திட்டத்தின் கீழே இந்த பலன்கள் கொடுக்கறனால இது வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து அவருடைய வங்கி கணக்கு போய் சேரும் அப்படிங்கிறதா. இதையும் நீங்கள் மனதில் வைத்து இதுவும் 3லேருந்து 6 மாதங்களுக்குள்ளே இந்த பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதா. ஏதோ ஒரு சின்ன செலவுக்காவது உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகள் இந்த கல்வி உதவித்தொகைக்காக வரக்கூடிய காலங்களில் விண்ணப்பித்து பலனடைய வேண்டும். இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. ஸ்கூல்லாம் சேர்த்துங்க. எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போட்டோம், கல்லூரிக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போட்டோம், எல்லாம் முடிஞ்சு ஒரு 20 நாள் கழிச்சு, ஏன்னா நம்ம பிள்ளையை நம்ம சேர்த்திடுவோம், அடுத்தடுத்து பிள்ளைகள் அட்மிஷனுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே பிஸியாக இருப்பாங்க. பிஸியாக இருக்கும்போது எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடுங்க, எனக்கு இதில் போடுங்க அதில் போடுங்கன்னா அது நடக்காது. எல்லா ஸ்கூல்லையுமே அட்மிஷன் நிப்பாட்டிட்டு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் இதுக்காக அப்ளை பண்ணுறதா சரியாக இருக்கும். குறிப்பாக வந்து ஜூன் மாதம் முழுவதும் விட்டுருங்க. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விண்ணப்பங்களை போய் பள்ளிக்கூடத்தில் கேட்டிங்கனாலே, காலேஜில் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் மார்க் ஷீட் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. வாங்கி அதை வச்சு நீங்கள் விண்ணப்பித்து பலனடைய வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீங்க நண்பர்களே, கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை பயன்படுத்தாமல் இருந்துடாதீங்க என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டிப்பில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.